சூலூர் மாணவி விவகாரத்துல அந்த மாணவியோட தாயார் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு பகிரங்கமா நான் சொல்லியிருந்தேன். அந்த தாயார் ஒரு போதைக்கு அடிமையானவர். அவர் ஊர் திருவிழாவுக்கு போகும்போதே பயங்கர போதையில தான் இருந்தாரு. ஊர் மக்களே சாட்சி சொன்னாங்க அப்படின்னு உடைச்சு பேசியிருந்தோம். அதுல நிறைய பேர் நீங்க பேசுனது சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சில பேர் இல்ல இல்ல நீ அபாண்டமா குற்றம் சாட்டுற, மடமாத்துற அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நேற்று அந்த பெண்ணோட தாயாரோட பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பார்த்தாலே அப்பட்டமான பொய் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாணவியோட தந்தையோட பேட்டியை நீங்க பார்த்தது இல்லைல்ல, அதுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. நீங்க யாரோட அப்பா? தர்ஷினியோட அப்பா. தர்ஷினி இப்ப சூலூர்ல காலமான பொண்ணு பாப்பாட அப்பா. அப்பா சொல்லுங்க. அதாவது நேற்று அந்த தாயார் பேட்டி கொடுக்கும்போது அதெல்லாம் தாயார்னே சொல்றதுக்கு என்னங்க, காலையிலேயே கெட்ட வார்த்தை தான் வரும் போல இருக்கு. தாயார்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. அவங்க வீட்டுக்காரர் சரக்க கலர்ல கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாங்களாம். இவங்க கலர்னு நினைச்சு எடுத்து அப்படியே ஒரு முடக்கு தான் குடிச்சாங்களாம். இந்த வாய்க்குள்ள ஊத்துனதை டக்குன்னு முழுங்கிட்டாங்களாம். அதுல போதையாகி 3 மணி நேரம் படுத்துட்டாங்களாம். இல்லைங்க, நீங்க வரும்போது உங்க மனைவி எங்க இருந்தாங்க? வீட்டுலதான் இருந்தாங்க. என்ன நிலைமையில இருந்தாங்க? ஃபுல் போதைங்க. போதை சரக்கு அடிச்சுதான் இருந்தாங்க. உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லைங்க சார், எந்த பழக்கம் இல்ல. எந்த பழக்கமும் இல்லை. உங்க வைஃபுக்கு எத்தனை வருஷமா சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு? வருஷம் பூரா அப்படியே தான் இருந்ததுங்க சார். அப்பா, ஒரு கொலைய மறைக்கிறது என்னென்ன நாடகம்டா சாமி. இப்ப இந்த பெண்மணி சொன்னது எல்லா வீடியோவுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கருமத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த பெண்ணோட அந்த மாணவியோட தந்தை என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்க பாருங்க. உங்க வீட்டுக்கு அந்த கார்த்தி என்ற பையன் போயிட்டு இருப்பானா? நான் இல்லாதப்ப வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பானுங்க. ஊர்ல உள்ளவங்க போய் சொல்லாங்க. கட்டின புருஷன் ஏங்க பொய் சொல்லணும்? அதாவது மகள் இறந்து போயிட்டா, கொடூரமா சிதைக்கப்பட்டா. இப்ப ஒரே ஒரு மகன் இருக்கான், சின்ன பையன். தான் மனைவி மகன் சரி ஒரு புள்ள போயிடுச்சு, மீதி ஒரு புள்ள இருக்கு, இதையாவது பத்திரமா வச்சு வாழுவோம் அப்படின்னு தானே ஒரு தந்தையும் தாயும் நினைப்பாங்க. இல்ல இல்ல தாயவும் உள்ள அனுப்பிச்சிட்டு நானும் மகனும் மட்டும் இருக்கணும்னு எந்த தந்தையாவது நினைப்பானா? ஆனா இப்படி ஒரு கொடூர மிருகமான தாய் இருந்தா அவளை உள்ள அனுப்புறதுல தப்பே கிடையாது. இந்த பிள்ளையவும் நாளைக்கு பறி கொடுத்தாலும் கொடுத்துருவா அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பேட்டி வந்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த தந்தைக்கு குடிப்பழக்கமே கிடையாது. அந்த பிரியாணி அபிராமிக்கும் இவளுக்கு என்னங்க டிஃபரெண்ட் பெருசா? சத்தியமா இல்ல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் போகும்போது போதையில படுத்து கிடந்தா. எப்பயில இருந்துங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பா. அது வருஷம் பூரா அப்படிதாங்க படுத்து கிடப்பா. இந்த பையன் கொலை பண்ண கார்த்தி உங்க வீட்டுக்கு வர போக இருப்பானா? நான் இல்லாதப்ப வந்துட்டு போவாங்க. அப்ப இதுக்கு என்னங்க அர்த்தம்?